தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்காத, கேஸ் வழங்காத மத்திய அரசை கண்டித்து சோளிங்கர் வடக்கு திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் போலிப்பாக்கம் கிராமத்தில் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என கூறி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் என்டிஏ கூட்டணி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சோளிங்கர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இ செல்வம் தலைமை தாங்கினார். திமுக ஒன்றிய நிர்வாகிகள் சம்பத், ஜெயராமன், பிரகாஷ், வாசுதேவன், காங்கிரஸ் குழு ஒன்றிய தலைவர் உதயகுமார், தேமுதிக கருணாகரன், மனோகர், விடுதலை சிறுத்தை கட்சி ரகு, குணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் காண்டிபன் அனைவரையும் வரவேற்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என பதாகைகளை ஏந்தி என்டிஏ கூட்டணியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் கிளை செயலாளர் சரவணன், மன்னார், ராமலிங்கம், பாரதி ராஜா, ஆறுமுகம், ஏழுமலை, ராமச்சந்திரன் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் ஒன்றிய இளைஞரணி பிரகாஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்த தருணத்திலே மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து, உலகத்திலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக வருகின்ற ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் நம்ம ஏழை எளியோர் மக்களுக்காக இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் நமது பொதுமக்கள், குறிப்பாக ஏழை தலைவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு உணர்வு நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கும்